சிஎம் சார், என்னோடய முயற்சியில் அடுத்த கட்டம் தான் இது. இதில் இருக்கிறது எங்கள் அப்பாவோட பேரில் இருக்கிற பட்டா. அந்த பட்டா 2001 ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதில் எங்கள் அப்பாவோட ரிஜிஸ்டரில் பழனிசாமின்னு எங்கள் அப்பாவோட பேர் தான் இருக்குது. சப்டிவிஷன் நம்பர் அதுலேயே இருக்குது சர்வேரில். ஆனால் அந்த ஆப்போசிட் பார்ட்டி கந்தவேல் பழனிவேல் அவங்க 2 பேரும் 600 ஏக்கர் அந்த ஸ்ரீராமபுரம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் ஸ்ரீராமபுரம் கிராமத்தில் அந்த தட்டாரப்பட்டி ஊராட்சியிலேருந்து ஸ்ரீராமபுரம் ஊராட்சி வரைக்கும் மொத்தம் 600 ஏக்கரும் எங்களோடதான்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் அவங்கள எதிர்த்து நின்று கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு எங்களால் முடியாமல் நாங்கள் எல்லா போராட்டத்துக்கும் எதிர்த்து நின்னதை தவிர வேறு எதுவுமே நாங்கள் பண்ண முடியலை. சப்டிவிஷன் எங்களுக்கு பிரியவே இல்லை, எங்களுக்கு தான் 209 210 அதுக்கு முன்னும் பின்னும் இருக்கிறது எல்லாமே எங்களோடதான்னு சொன்னாங்க. ஆனால் 1956 என் அப்பாவோட அம்மாவுக்கு எழுதி கொடுத்து அதில் இருந்து மாறினது தான் எங்கள் அப்பாவுக்கு. அதுதான் பட்டா எங்கள்கிட்ட இருக்குது. சப்டிவிஷன் பிரியவே இல்லைன்னு சொன்னாங்களே. ஆனால் இப்போ அடுத்தடுத்த இதில் கம்ப்ளைண்ட் அவங்க பண்ணியிருக்கிற மனுவில் 2022 எங்கள் அப்பா ஆக்கிரமிச்சதாக போட்டிருக்கு. ஆனால் அதில் பட்டாவில் எங்கள் அப்பாவோட ரிஜிஸ்டரில் 2001 மாறி இருந்திருக்கிறதா ரிஜிஸ்டர் இருக்குது. அது ஒரு முதல் தப்பு. சப்டிவிஷன் பிரியவே இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அப்போ எங்களோட பட்டா கேன்சல் ஆகி வந்தால் அவங்களோட இதால் வந்திருந்துருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக எப்படி அது கேன்சல் ஆகாமல் சப்டிவிஷன்லேயே 2 தடவை எப்படி பட்டா மாறி இருக்கும் நீங்களே நல்லா பாருங்கள். ஜூன் 8 ஒரு பட்டா மாறி இருக்குது. அகெயின் 12 நாளில் ஜூன் 22 இன்னொரு பட்டா மாறி இருக்குது. இடையில ஒரு வாரிசையும் காமிக்காமல் மாறி இருக்குது. அவங்களோட பிரச்சனை எங்களுக்கு தேவையில்லை. சப்டிவிஷன் பிரியவே இல்லைன்னு சொன்னது இதில் எப்படி பிரித்து காமிச்சிருந்துருக்காங்க. கேன்சல் ஆக வேண்டிய பட்டா நம்பர் மட்டும் எப்படி மாறி பட்டா மட்டும் எப்படி மாறி இருக்கும். 12 நாளில் கண்டிப்பாக 2 பட்டா மாற்ற முடியுமாங்க சார்? அதுக்கான இது இருக்கா சொல்லுங்கள். அப்போ இது நியாயமா? இது எதிர்த்து கேள்வி கேட்டது அதுக்காக நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறது தப்பா? எங்களோட முயற்சிக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா?